ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான ஒரு அருமையான ஒரு டிஷ் பண்ண போறோம். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. நான் வந்து 2 காடையை கழுகி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தான் கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நான் 2 எடுத்திருக்கேன். இப்போது நம்ம வந்து கடை ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, எடுத்து வச்சுருக்கிற பெப்பர் அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெப்பர் வந்து ஒரு குட்டி ஸ்பூனால் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். ஸோ இன்னும் காரம் வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க. எனக்கு 1 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லாவே நம்ம வந்து கையாலே பிசைஞ்சு கொடுத்துடலாம். இது உள்ளாரெல்லாம் நல்லா மசாலாலாம் வைக்கணும். ஸோ வச்சா தான் நல்லா ஃபில் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மசாலா எல்லாமே இது உள்ளார வச்சு ஃபில் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இன்னும் டேஸ்ட் அதிகம் இருக்கும். இது உள்ளார நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் நான். உப்பு மட்டும் இதுக்கு ஜாக்கிரதையாக போடணும். ஸோ ஏன்னா நம்ம சிக்கனுக்கு வந்து உப்பு நம்ம போட்டாலும் உப்பு அதிகமாக வைக்காது. ஸோ இது வந்து அப்படி இல்லை. இது வந்து அதிகமாக மாம்சம்லாம் இல்லை. இந்த காடைக்கு வந்துட்டு அதிகமாக உப்பு வந்து கம்மியாக போடணும் மேக்ஸிமம். இதில் நம்ம இதில் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்கும்போதே இது வந்து உப்பு நல்லா இதில் பிடிச்சிக்கும். இப்போ நல்லா பரட்டியாச்சு. இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வைக்கிறேன். ஸோ அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டு தரும் நமக்கு. நல்லா ஊறட்டும் அது. ஸோ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி இதை பொரித்து எடுத்துடலாம். இப்போ வானல் அடுப்பில் வச்சுட்டேன். நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி எடுத்துடலாம். ஸோ எண்ணெய் ஊறுற டைமில் அது வந்து நல்லாவே காஞ்சிடும். இது நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து காடையை எடுத்து பொரிச்சு எடுத்துடலாம். ஏன்னா நல்லாவே சூடாகிடுச்சு. அப்போது நம்ம காடையை நல்லா 15 நிமிஷம் இருந்தோடனே நல்லா உப்பு மிளகா எல்லாமே பிடிச்சி நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸோ அப்போ பொரிச்சிடலாம். காமிக்கிறேன், எடுத்து காமிக்கிறேன். இது இன்னும் அழகாக இருக்காடே. ஆஹா, சூப்பர் கலர், பார்க்கும்போதே அழகாக இருக்குல்ல. அவ்வளோதான், இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இதை திருப்பி போட்டலாம். கொஞ்சம் கையிலலாம் தெரிக்கும், கொஞ்சம் பார்த்து திருப்பி போடணும். ஸோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. அவ்வளோதான். இது ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். எடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துடுவோம். நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. ரெண்டுமே சேர்த்து எடுத்துடலாம். இது மாதிரி எண்ணெய் வடிகட்டுற மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டிங்கன்னா எண்ணெய்லாம் வடிகட்டி எடுத்துடலாம். நம்ம காடை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதையும் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாட்டு பாடுமா, பாட்டு பாடு. நம்ம ட்ரை பண்ணிட்டோம். ஆனால் நம்மளால முடியல.